அக்ஷராஸ் நல்லா இருந்துச்சு. 3 கதை வச்சிருக்காங்க, 3 கதை செம்மையா இருக்குது. சொல்லுங்க அடுத்து. ஹாட்ஸ்பாட் 1 மிஸ் பண்ணவங்க முதல்ல அதை போய் பாருங்க. ஹாட்ஸ்பாட் 2-வை மிஸ்ஸே பண்ணாதீங்க, தியேட்டர்ல பார்க்கணும். ஒவ்வொரு சீனு, ஒவ்வொரு டைலாக்கு கிளாப்ஸ் பறக்குது தியேட்டர்ல. சீரியஸ்லி விக்னேஷ் கார்த்திக் ஹேட்ஸ் ஆஃப். ரக்ஷன் அப்புறம் அஸ்வின் இன்னும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு சீன்ல வந்து தம்பி ராமையா வருவாரு, தியேட்டரே பறக்கும். அதே மாதிரி ஒரு சீன்ல MS பாஸ்கர். ஒவ்வொரு ஆக்டரும் இந்த டைரக்டர்கிட்ட நடிக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் கூட அவ்வளோ அற்புதமா அடிச்சிருக்கிறாரு. எந்த இடத்துலயும் ஸ்கிரீன் பேலையோ கதையிலையோ ஒரு தேய்வு இல்லாம அற்புதமா எடுத்திருக்காரு. ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிக்கலன்னா ஓடிடுவேன், இந்த கேமரா பார்த்து பயந்து நின்று இவனை தாண்டி கியூவை பிரேக் பண்ணிட்டு வந்து நான் பேசுறதுக்கு காரணம். ப்ளீஸ் டோன்ட் மிஸ் திஸ் மூவி ஹாட்ஸ்பாட் 2. அப்படியே ஹாட்ஸ்பாட் 1-ஐயும் பாருந்துருங்க. இது பார்க்கலனாலும் இது புரியும், பட் பாருங்க. ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம் அண்ட் டு ஆல் த பீப்புள் ஹூ ஆக்டட். ஒரு சின்ன ரோல் இப்போ ஒருத்தர் வந்து பேசியிருந்தாரு பாருங்க. அவர் ஒரு டிவி இன்டர்வியூல வருவார். ஒருத்தரை கூட மிஸ் பண்ணாதீங்க, சூப்பரா இருந்துச்சு. பேசு. சென்சிபிளான மேட்டரை வந்து ரொம்ப ஃபன்னாகவும் ரொம்ப அழகாகவும் சொல்லியிருக்காங்க. டைரக்டராக இருக்கட்டும், ப்ளஸ் ப்ரொடியூசர் வந்து ஒரு பயங்கரமாக ஒரு முயற்சி எடுத்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொடியூசர் சுரேஷ்னாக்கு அண்ணா வேற லெவல் கலக்கிட்டீங்கண்ணா நீங்கள் சீரியஸாகவே. ஸோ படம் பார்த்தோம். என்ன சார் இப்படி கேக்குறது? மக்களே, ஹாட்ஸ்பாட் 2 வந்து படம் பார்த்தோம், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆமா. ஸோ அதனால வந்து ஒரு படத்துக்காக வந்தோம். உள்ள 4-5 படங்கள் வந்து நிறைய கதைக்களம்லாம் டிராவல் ஆகி ஒரு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கலகலப்பா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நாங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ட் இந்த மாதிரி நிறைய படங்கள் வரும்போது தான் எங்களை மாதிரி நிறைய டெபியூ ஆக்டர்ஸ்க்குலாம் இன்னும் நிறைய என்கரேஜ்மெண்ட், நாங்களும் இந்த மாதிரி நிறைய ஜானர்ஸ்லாம் ட்ரை பண்ணோன்ட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற பிடிச்ச மாதிரியான ஒரு படமா இருக்குது. ஸோ நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்களும் தியேட்டர்ஸ்க்கு வந்து ஹாட்ஸ்பாட் 2 என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஒரு வித்தியாசமான படம். டைலாக்ஸ் வந்து அல்டிமேட். ரொம்ப நிறைய இடத்துல வந்து அந்த குபீர் சிரிப்புன்னுவாங்களா, அது வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு சூப்பரான படம். நிறைய வந்து இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படங்கள் இருந்தது. நச்சுன்னு ஒரு பஞ்சோட முடிக்கிற மாதிரி இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் டு விக்னேஷ் கார்த்திக். ரொம்ப கிரியேட்டிவா அந்த படத்தை பண்ணியிருக்காரு. சூப்பர். மைக் பத்திரம் அதான். ஓ, ஸோ எல்லாருமே வந்து தியேட்டர்ல பாருங்க. ஹாட்ஸ்பாட் தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். தேங்க்யூண்ணா, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. அதை விட்டீங்கன்னா விழுந்துடும். கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த ஹாட்ஸ்பாட் 2 அப்படின்ற ஒரு படத்தோட ஷோ பார்த்துட்டு வெளியில் வந்தோம். வெளியே வந்த சந்தோஷத்தில் உங்ககிட்ட பேசுகிறோம். நிறைய படம் இப்போ சமீபத்தில் நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய ஜானர் ஆஃப் மூவிஸ் வருது. இதில் வந்து ஹாட்ஸ்பாட் 1 ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு கனெக்ட் ஆகும். அந்த படம் உடனே கனெக்ட் ஆகலனாலும் கனெக்ட் ஆகிற மாதிரி படத்தோட ஓப்பனிங்லேயே டேரக்டரே ஒரு விஷயத்த அந்த இதை ஒரு ரீகேப் மட்டும் காமிச்சிட்டு மறுபடியும் உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆந்தாலஜி ஒரு 4 கதைகள் இல்லையா? 3 கதைகள். இந்த 3 கதையிலுமே வந்து ஒவ்வொரு கதையிலுமே பயங்கரமான ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க படத்தில். ஸோ உண்மையாகவே வந்து இதில் நடித்த அத்தனை பேருமே வந்து அண்ணன் கதிர் அண்ணன் வந்து பயங்கரமாக ஒவ்வொரு கவுண்டருமே வந்து தியேட்டர் பிளாஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஃபன் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குங்க. தேங்க்ஸ்ப்பா. எக்ஸ்பெக்டே பண்ணல. இல்லை, அது காரணம் வந்து டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் தான். ஸோ எல்லாரும் ஒரு செட் ஆஃப் படம் எடுக்கும்போது அவரோட விஷன் வந்து வேற மாதிரி இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து தியேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இது இருக்கும். ஸோ நடித்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். குறிப்பா வந்து அவரே சொல்லிக்கிறாரு வீரன் தன்னை நடிகனாக உணர்ந்த தருணம். அப்படி இல்லைங்க, நான் ஃப்ரண்ட் சீட்ல இருந்தா டக்குன்னு வந்துட்டேன். அதனால இல்ல ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒவ்வொரு எமோஷனல் இருக்கு, காமெடி அல்டிமேட்டா இருக்கு. ஆக்சுவலா வந்து இன்டர்வலுக்கு முன்னாடி MS பாஸ்கர் சார் வந்து ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்காரு. ஒரு எல்லாருக்கும் MS பாஸ்கர் சார், தம்பி ராமையா அண்ணா வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. எல்லாருமே வேற மாதிரி, எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. இன்னொன்னு கரண்டா நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோமோ இதெல்லாம் உள்ள படத்துல இருந்தது இன்னும் சால சிறந்ததா இருந்தது. சூப்பரா இருந்தது.
கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணுங்கள், தியேட்டருக்கு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ என்டையர் டீம். முக்கியமாக வந்து விக்னேஷ் கார்த்திக் அவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு டைரக்டர். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஏன்டா தலையில எண்ணெய் வைக்கலன்னு சொல்லிட்டு அசாரான நடிச்சு டைரக்ட் பண்ணி அவருடைய அந்த படம் ஆல்ரெடி வந்து பயங்கர ஹிட் ஆயிருக்கு. அப்புறம் திட்டம் 2 ஹாட்ஸ்பாட் 2 அப்படின்னு ஒரு 4வது படத்துல நம்ம எல்லாரும் மீட் பண்றோம். அடுத்தடுத்த லெவல் எல்லாரும் போயிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. கதிர் இருக்காரு, எம்எஸ் பாஸ்கர் சார் இருக்காங்க, தம்பிராமையா சார் இருக்காங்க, அஸ்வின் இருக்காரு, ரக்ஷன் இருக்காரு. இந்த மாதிரி நிறைய என்டையரா உங்களுக்கு பிடிச்ச எல்லாருமே இருப்பாங்க. நீங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா வந்து பேசுற எல்லாத்துக்கும் வந்து தியேட்டர்ல வந்து கிளாப் பண்றாங்க, மக்கள் வந்து ரிசீவ் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா படத்துலயும் என்னை வந்து சப்போர்ட் பண்றீங்க. அதே மாதிரி ஹாட்ஸ்பாட் 2 பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த படத்துல நடிச்ச எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஒரு வாழ்த்துக்கள் சொல்றோம். ஏன்னா எல்லாருமே வந்து சூப்பரா அவங்கவுங்களுடைய ஒரு ரோல் வந்து பயங்கரமா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து அஸ்வின் ப்ரோ இதுல லாஸ்ட்ல வந்து பயங்கரமா அவர் பண்ண ரோல்லாம் வந்து பயங்கர ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. தியேட்டரே வந்து எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ்ல வந்து பயங்கர பிளாஸ்டா வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இதில் நடிச்ச எல்லாருமே வாழ்த்துக்கள். இந்த படம் பயங்கரமா வந்து சக்சஸ் ஆகும். எல்லாருமே தியேட்டர்ல வந்து முக்கியமா இதுல வந்து அமர்ன்னு சொல்லிட்டு எங்களுடைய டீம்ல KPY டீம்ல வந்து வெளியே வந்து எப்படி கதிர் வந்து இப்ப நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரோ அந்த மாதிரி கூடிய சீக்கிரத்துல அமர் நிறைய படத்துல இருப்பாருன்றது இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தோணுது. அமருடைய காமெடியும் பயங்கரமா பிளாஸ்டா இருந்தது. அவன் போடுற ஒவ்வொரு கவுண்டருமே வந்து தியேட்டரே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா கதிர் வந்து அது நான் சொன்னா நல்லா நீங்க படம் பாருங்க. படமே சூப்பரா இருக்கும். எல்லாருமே 6 அடிச்சிருக்காங்க. படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாட்ஸ்பாட் 2 ரொம்ப நல்லா இருந்தது படம். இந்த மாதிரி படங்கள் எல்லாத்தையுமே நீங்க எல்லாம் திரையரங்குல வந்து பார்க்கணும். 3 கதையுமே ரொம்ப அற்புதமா இருந்தது. எல்லாரும் தியேட்டரை விட்டு எழுந்து போகும்போது கிளாப் பண்ணிட்டு தான் போறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த படம் இருக்கு. ஸோ ஐ எம் விஷிங் த டீம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். ஹாட்ஸ்பாட் வந்து சமூகத்துல இருக்க எப்பவுமே ஒரு விஷயத்த இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துட்டு வந்து காமிக்கும். அந்த மாதிரி இந்த செகண்ட் பார்ட்டும் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு காமிச்சிருக்கு. படத்துல கேட்ட மாதிரியே ஒரு படம் வந்து ஏன் ஒரு கருத்து சொல்லும், ஒரு கேள்வி கேட்க கூடாதுன்ற மாதிரி இந்த படத்துல நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ எல்லாரும் படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஹார்ட்பீட் பரவாயில்ல போட்ட என்ன இப்போ நாங்க ஹார்ட்பீட் டீமா வந்து பார்க்க வந்தோம். சூப்பரா இருந்தது மூவி. ஹாட்ஸ்பாட் 2 ரொம்ப நல்லா இருக்கு. 4 போர்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு 3 போர்ஷன் 4 போர்ஷன் சூப்பரா இருந்தது. அது ஒண்ணும் இல்ல, அது நடுநடுல பவானி சங்கர் வந்து போறதுனால 4 போர்ஷன் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. பார்க்கறது பிடிச்சு ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப பிடிச்சது. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருமே பார்க்குற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கு. கண்டிப்பா வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். மாஸ்டர் இதுல நடிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. ஓ புரிஞ்சு போச்சு. ஆமா. ஸோ நாங்களாம் ஒன்னா இருந்தோம். இப்போ ஒன்னா வந்து மாஸ்டர் பண்ண படத்தை அதுல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா சர்ப்ரைஸ் எலிமெண்ட் நிறைய இருக்கு. சரி அழுவாதீங்க. விக்னேஷ் கார்த்திக் அவரோட தாட் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேசுங்க. நீங்க என்ன பத்தி இல்ல ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது இந்த மூவி வந்து பார்த்தது. ஏன்னா சீன் பை சீன் எல்லாமே வந்துட்டு கிளாப்ஸ் பறக்குது. அதுவும் இல்லாம மிஸ்டர் ரகு வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதை அவர் சொன்னா நான் சொல்றேன், கோச்சிக்காதீங்க. நிஜமா சூப்பரா இருந்தது. ஒரு கதையுமே செம்ம சூப்பரா இருந்தது. கண்டிப்பா மக்கள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இது சூப்பரா இருக்கும்னா படத்துக்கும் சூப்பரா இருக்கும். நீங்களும் வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் பயங்கரமா இருக்கும். ஸோ மறக்காம வந்து பாருங்க. ஒரு கதையிலுமே ஒரு மெசேஜ் இருக்கு. ஸோ மெசேஜ் சூப்பர் மெசேஜ். சொல்லுங்க நடிச்சவரே. இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மொமெண்ட். நான் எப்பவுமே வந்து ஒரு படத்துல சாங் பண்ணிட்டு அந்த சாங் மட்டுமே பார்ப்பேன். பட் இந்த படத்துல வந்து நானும் நடிச்சிருக்கேன். அதை நானே பார்க்கும்போது எனக்கு தெரியல இருந்தது. அதான் சொல்ல வர இல்ல அப்படி இல்ல. எப்பவுமே வந்து என்னோட சப்போர்ட் வந்து இவங்க தான். உள்ள நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. பட் வெளியே வந்து இந்த மாதிரி இல்ல. ஆமா ஐயோ நான் போய்டுவோம். உங்க 2 பேருக்கு நடுவுல நிக்கிறேன். எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து இந்த சான்ஸ் கொடுத்த விக்னேஷ் கார்த்திக்கும் அண்ட் தென் ப்ரொடியூசர் பாலா சார் அண்ட் தென் சிக்ஸர் என்டர்டைன்மெண்ட் தினேஷ்
எங்க மூலியமா தான் நமக்கு இது கிடைச்சது. இது மூலியமா அந்த ஹாட்ஸ்பாட் மாதிரி அப்படியே கனெக்ட் பண்ணி அப்படியே வேற படத்துல அப்படியே ஒரு ஆக்டிங்கா இவங்க கூட சேர்ந்து அப்படியே நான் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களோட பிளஸ்ஸிங், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தயவு செஞ்சு எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு மூவி இது. நம்ம எல்லாருக்குமே எங்க ஜென்ரேஷன், யங் ஜென்ரேஷன் எங்க எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு மூவியா இருக்கு. யாரும் மிஸ் பண்றாதீங்க. 2026 நியூ இயர் வந்து இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, தயவு செஞ்சு தியேட்டர்ல வந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, சரிங்களா? அவர் ரொம்ப பார்த்துட்டே அவர் வேற சொல்லமா, ஏமா நீ சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி ஹாட்ஸ்பாட் 1க்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு ப்ரொடக்ஷன் இவ்வளோ பெரிய ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருவே ரொம்ப பெரிய விஷயம். எல்லா பாட்டுமே வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் 2 பார்த்துருவோம், நல்ல மெசேஜ். அடுத்த 2 பார்த்தா இதுவுமே சூப்பராக இருக்கும். லவ் எப்படி இருக்கும் அண்ட் பீப்புள் வந்து எப்படி எதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் எல்லாமே வந்து இதில் இருக்கு. அண்ட் விக்னேஷ் கார்த்திக் சார் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் அதில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. இவங்களை பார்க்கும்போது நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சிருப்போம், ஆனால் அவங்களோட கேரக்டர் பிளே வேற மாதிரி இருக்கும். பிரகிடா அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் டிஓபி சார், ஜோசப் சார் பண்ணியிருக்காரு. ஆங்கிள் சூப்பரா வைப்பாரு. பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா பாருங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க அனந்த். ஸோ ஹாட்ஸ்பாட் டூ மச் வந்துட்டு இப்போதான் பார்த்துட்டு வெளில வந்தோம். ஃபர்ஸ்ட்லி இந்த ப்ராஜெக்ட்ஸில் நிறைய தெரிஞ்சவங்க, வெரி நியர் டியர் ஒன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த பாட்டாக வந்திருக்காங்க. அதுக்காக வரதை தாண்டி இந்த படம் வந்துட்டு சம் கிரியேட்டர்ஸ் ஹேவ் அ வாய்ஸ். அந்த வாய்ஸ் கிரியேட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். விக்னேஷ் கார்த்திக் சினிமான்னு போடுறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு ஃபிலிம்ஸை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஒரு படம் பதில் மட்டும் சொல்ல தேவையில்லை, நல்ல கேள்விகளை எழுப்பணும்னு சொல்றதுல ரொம்ப அந்த வாய்ஸ் ரொம்ப நல்லாவே எல்லா ஷார்ட் ஸ்டோரிஸ்லேயும் வந்துட்டு இருக்கு. அண்ட் நடிச்சவங்க எல்லாருமே அற்புதமாக பண்ணியிருக்காங்க. பவானி ஸ்ரீயா இருக்கட்டும், அஸ்வினா இருக்கட்டும், ஆதித்யா பாஸ்கரா இருக்கட்டும், MS பாஸ்கர் சார் ஒரு படத்துல வந்துட்டு அவர் இப்போ பேசின ஒரு கண்டென்ட்டுக்கு ஆப்போசிட்டாகவும் அதே மாதிரி அவ்வளோ கன்வின்சிங்காக பேசியிருந்தாரு. இதே படத்துல அதுக்கான நேர்மாறான கருத்தையும் அவ்வளோ அழகாக பேசியிருந்தாரு. எல்லாத்தையும் தாண்டி பிரிகிடா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வெரி போல்ட் ரோல், டிஃப்ரெண்டான எல்லாமே அருமையா பண்ணியிருந்தாங்க. அருமையா இருக்கு. ஒவ்வொருத்தரோட நடிப்பும் எக்ஸாக்ட்லி ரொம்ப காமெடியாவும் இருக்கு. குடும்பத்தோட உட்காந்து அழகா பார்க்கலாம், சந்தோஷமா போலாம். வந்துட்டு சந்தோஷமா போலாம். ஒவ்வொரு டயலாகும் வேற லெவல்ல இருக்கு. ஒவ்வொரு டயலாகும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்துக்கும் பிடிச்ச படம். ஆனா வித்தியாசமான கதைக்களம் இந்த படம். அதுதான். ஸோ விஷிங் தெம் ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பா ஃபார் ஷூர். ரொம்ப சில படங்கள் வந்து லீவ் அன் இம்பாக்ட். வெரி நைஸ் ஃபிலிம். கோ வாட்ச் அண்ட் ஹேவ் ஃபன். சூப்பர். உண்மையா நல்ல படம். எல்லாருமே பார்க்கணும் தியேட்டர்ல போய். நன்றி, வணக்கம். ஹாய், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹாய் மீடியா பிரஸ், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. ஹாட்ஸ்பாட் ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப யங்கான டீம் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க. ஒரு பெரிய வெல்கம் கிடச்சிது. அதே மாதிரி தான் ஹாட்ஸ்பாட் 2 ஆரம்பிக்கும் போதே வந்து உள்ளே இருந்த காஸ்ட் எல்லாரும் சொல்லும் போது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஃப்ரேமில் இருக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் டு விக்னேஷ் கார்த்திக் சார் அண்ட் தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக என்டர்டெய்னிங்காக கொடுக்குற ப்ராஜெக்ட்டுமே அழகாக சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் திஸ் ஆர் டீம். எஸ், ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துல. ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துல நாங்கெல்லாம் ஒரு பாட்டா இருக்கிறது. ஸோ யா, அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆக்சுவலா இந்த படத்துல நடிச்சது. அண்ட் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குட் காஸ்க்காகவும் நம்ம வாழ்க்கையில இப்ப இருக்க காலத்துல நடக்கிற விஷயத்த பத்தி ஒரு வாய்ஸா பேசுறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை நாங்க பண்ணியிருக்கோன்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் எங்க டைரக்டருக்கு. ஏன்னா ஆமா, வணக்கம் சொல்லி உங்களை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்கோம். ஸோ யா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எஸ், இப்பதான் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, அவங்க பேசுவாங்க. எஸ், கோ ஹெட்.
ஓ இப்பதான் ரெடியா? இவ்வளவு நேரம் ரோலே பண்ணலையா? பண்ணிட்டு இருந்தீங்களா? ரோல் கேக்கலையா? அண்ணே ஒண்ணுமே ரெக்கார்ட் ஆகல. ஐயோ திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே ஃபைன் போயிடலாம். டைரக்டரை விடுங்க. நீங்க தான் பேசுங்க. நீங்க பேசுங்க வாங்க. எல்லாம் பேசுங்க ரெக்கார்ட் ஆறியா நீங்க வாங்க. பேசலாமா? ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஹாட்ஸ்பாட் 2 ஸ்பெஷல் ஷோ இப்போ தான் ஸ்க்ரீன் பண்ணோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. தேங்க்யூ. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சது அப்படின்னா படத்தை ப்ரொமோட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி நான் பேசலாம். கேட்கவே இல்லையா? இப்போ ரோலிங்ல இருக்கா? அப்ப வந்துருச்சா? ஓகே. ஆடியன்ஸோட பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களோட ரியாக்ஷன், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ரியாக்ஷன் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க எல்லாருமே கூட பாருங்க, பார்த்து உங்களுக்கு எப்படி தோணுச்சோ அதை சொல்லுங்க. Because we worked so hard as an entire team, so please do support us. சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே ஓகே எல்லாருக்கும் வணக்கம். செக் பண்ணாங்க. சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆதித்யா பாஸ்கர். ஹாட்ஸ்பாட் 2 செலிபிரிட்டி ஷோ பார்த்துட்டு வரோம். நானும் இப்பதான் பாக்குறேன், முதல்ல பாக்குறேன். சூப்பரா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவேன். ஹாட்ஸ்பாட் 1 எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு அதோட ஒரு என்ஹான்ஸ்ட் வெர்ஷனாக தான் இது இருக்கு. இன்னும் பெட்டரான, இன்னும் விதவிதமான ஸ்டோரிஸோட உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். 23rd ரிலீஸ் ஆகுது. நீங்கள் வந்து தியேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக டிசப்பாயிண்ட் ஆகாமல் பயங்கரமாக என்டர்டெயின் ஆவீங்க. எல்லாரும் ரொம்ப ஆசையாக படம் எடுத்துருக்கோம். விக்னேஷ் ப்ரோ வந்து புதுசாக விதவிதமாக ட்ரை பண்ணுறது ஒரு ஹாபியாக வச்சுருக்காரு. அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் நல்லா இருக்கும். ப்ளீஸ், தேங்க்யூ. 23rd எல்லாரும் ஹாட்ஸ்பாட் இருப்பாங்க. வந்திருக்க மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு தான் ஷோ எல்லாத்தோடையும் ஆடியன்ஸோட பார்த்தேன். ஸோ வெரி ஹாப்பி. விக்னேஷ் வந்து எங்கிட்ட நிறைய சொல்லிட்டே இருப்பார், ப்ரோ இந்த இடத்துல இது ஒர்க் அவுட் ஆகும், இது நல்லா இருக்கும், இது உண்மையிலேயே எல்லாருக்கும் ரசிப்பாங்க அப்படின்னு. சரி, ஒரு 10ல் ஒரு 5ஆவது ஒர்க் அவுட் ஆகும் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு தியேட்டரில் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அதான் விக்னேஷ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ப்ரோ நம்ம 1-2 கரெக்டாக வந்துட்டாலே நம்ம பெருசாக பார்க்குறோம், பட் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு எல்லாமே. அண்ட் அமர் வந்து இதில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பாக நான் எப்போ ஃபீல் பண்ணுற விஷயம், காமெடிங்கிறது நான் ரொம்ப ஒரு எப்போவுமே ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் பார்த்துட்டே இருக்கணும். ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும், லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும். ஒரு காமெடினால தான் நம்ம மைண்ட் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அமர் வந்து அதில் ஒரு பிளாஸ்ட் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்குறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும் நான் நம்புகிறேன். ப்ளீஸ் டூ கம் இன் தியேட்டர்ஸ். 23rd நாங்கள் வரோம். ப்ளீஸ், தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கேக்குதா? இப்பதான் ஹாட்ஸ்பாட் 2 ஒரு செலிபிரிட்டி ஷோ முடிச்சுட்டு வரோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என் கதையை தாண்டி எல்லாரும் கதையும் ரொம்ப பிடிச்சது. பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்க்கணும். உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு இன்னைக்கு ப்ரீமியர் ஷோக்கு ஓகே ஹாட்ஸ்பாட் 2 ப்ரீமியர் ஷோக்கு இன்னைக்கு வந்திருந்த எல்லா செலிபிரிட்டிஸ் அண்ட் மீடியா பீப்புள், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு படம் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எல்லாரோட ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு படி அதிகமாகவே தான் இருந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஹாட்ஸ்பாட் 1 விட 2 இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பாராட்டுறப்போ உண்மையிலே ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு ரிசப்ஷனை வந்து மீடியாவுமே வந்து
பப்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் பீப்புள் எல்லாருமே இது ஒரு ஜனரஞ்சகமான படம். எல்லாருமே வந்த எல்லா செலிபிரிட்டிஸுமே என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ பப்ளிக்குமே வந்து ஜான் 23 இது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. தேட்டரில் வந்து இது அவ்வளோ என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம். கருத்துக்களோட ஒரு நகைச்சுவை ஜனரஞ்சகமான ஒரு கதைகளாக அமைஞ்சிருக்கு. ஸோ ப்ளீஸ் தேட்டருக்கு வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே ஹாட்ஸ்பாட் 2 எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எல்லாமே நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் வெளியில் நல்லா தெரியுற மாதிரி ரிவ்யூஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஓடும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க நம்புறீங்க. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் வந்து நான் விக்னேஷனை விட அதிகமாக அஸ்வின் தான் சொல்லணும். நான் அந்த ஸ்பேஸோட கொடுத்தனால தான் அந்த ஹெல்மெட் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ லைக் எப்படி ஹாட்ஸ்பாட் 1 வந்து ஜெயிக்க வச்சு அதே ஹாட்ஸ்பாட் 2 ஜெயிக்க வச்சு லைக் ஹாட்ஸ்பாட் 3க்கு நடுவடித்தீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ. கேக்குதாங்க? நான் இந்த படத்தோட டிஓபி. இதில் அஸ்வின் கதையும் பிரியா பவன் சங்கர் கதையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த மாதிரி நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்லா பூஸ்ட் பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ். எனக்கு வந்து இந்த ஃபிலிம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்ன காரணம், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதுல முக்கியமா எனக்கு வந்து அமரனாக்காக. ஸோ லாஸ்ட் கதையில தான் அவர் வராரு. பட் இருந்தாலும் நிறைய தியேட்டர் மொமெண்ட்ஸ் இருக்கு. எல்லாருமே படம் ரிவ்யூலயே வந்து எல்லாருமே பயங்கரமா கிளாப்லாம் பண்ணி செலிப்ரேட் பண்ணும்போது இட் ஃபெல்ட் வெரி வெரி பர்சனல். ஐ திங்க் நிறைய அந்த கரண்ட் இல்லை வரக்கூடிய எல்லா பிளாட் இன்ட்ரெஸ்ட் டர்ன்ஸ் எல்லாமே வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஜாலியா போய் ஒரு படம் பார்க்கணும்னா சூப்பரா இருக்கும். ஹாட்ஸ்பாட் நல்லா இருக்கு. ஆமா, நானும் அதே மாதிரி ஆல்ரெடி சொன்னேன். பட் இருந்தாலும் அமரோட அந்த ஒர்க்கை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இவ்வளவு நேரம் வர மாட்டேன்னு சொன்னாங்க. எல்லாரும் கையும் கேமரா சுவிட்ச்ல ப்ரோ சீரியஸா பைக் சம கவுண்டர் கரெக்ட்டா இருந்துச்சு ப்ரோ. அது கூட மைக் தட்டிட்டு பேசுறேன். அதெல்லாம் தட்டா அப்புறம் யாரும் இல்லங்க அவரு யாரும் மறைச்சிரதுக்காக வந்து சரி ஓகேடா நான் சொல்லிட்டு இருந்தேன்டா. நல்லதா என்னன்னா அமரை வந்து ஒரு ரைட்டரா பார்த்திருக்கோம், ஒரு காமெடியனா டிவி ஷோஸ்ல பார்த்திருக்கோம், நிறைய படங்களையும் பார்த்திருக்கோம். பட் இந்த படம் உனக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல். உங்களோட டைமிங் அண்ட் ரைட்டிங் எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான விஷயம். ஓகே, இன்னும் சூப்பரா வரணும். 26 சம ஹாப்பி அவங்க கூட அடுத்து அவர் கூட டிராவல் பண்றோம். அவர் கூட டிராவல் பண்றோம் நம்ம. அப்படியா? அவரு பண்றா போல. அவரை விட உனக்கு சொல்றேன். எஸ், அதனால நீங்களும் வந்து மறக்காம பாருங்க. அண்ட் அமரனா மட்டும் கிடையாது, ஆதித்யா கதிர் அந்த ரக்ஷன் எடுத்துறாங்க. எல்லாருமே லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ரொம்ப செலிப்ரேட் பண்ணேன். ஸோ நீங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஹாட்ஸ்பாட் 3ல நீங்க நினைக்கிறீங்களா? அது ஹாட்ஸ்பாட் 3 பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாங்க போயிட்டு இந்த ஜனவரி 23க்கு வந்து ஒரு நல்ல பெஸ்டான ஒரு மூவினே சொல்லலாம். விக்னேஷ் சார் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பாட் எப்படியோ அதே மாதிரி செகண்டும் நல்ல ஃபன்னாக பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லலாம். ஃபன்னும் மட்டும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கும் வந்துட்டு ஒரு கருத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று கனெக்ட் ஆகும். எனக்கு இது கனெக்ட் ஆச்சு. ஸோ நீங்கள் பார்க்குற மக்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல இது கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஸோ விக்னேஷ் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறேன். நல்லா இருக்கு, ஒரு பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு நீங்க சொல்லுங்க. எல்லாமே பிடிச்சது, ரொம்ப ஃபன்னா என்கேஜிங்கா இருந்துச்சு. ஆடியன்ஸோட ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்ன கிரீன் yellow ரெட் சிக்னல் சொல்லாமா? அமர் ஃபேன்ஸ் கிளப் அப்படின்றத இங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். படம் வந்து செம்மையா இருந்துச்சு. ஹாட்ஸ்பாட் 1க்கு எவ்வளவு வரவேற்பு இருந்தோ கண்டிப்பா 2க்கு அதை விட நிறைய இருக்கும். அதுல அமரோட பார்ட் வந்து வேற லெவல். ஏன்னா இப்படின்றதுக்குள்ள ஒரு இடத்துலயும் இப்படி போட்டு போயிட்டா போட்ட 4 கவுண்டர்ல சரியா கரெக்டா நிறைய ஆமா இருந்த ஸ்டோரி. தேர்ட் வந்து செம ஃபேவரட் பிகாஸ் எங்க ஃப்ரெண்ட் வந்து நடிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. எல்லாருமே செம்மையா பண்ணிருந்தாங்க. எல்லா ஸ்டோரியுமே ரொம்ப ஒரு மாதிரி நிறைய லெசன்ஸ் டீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபிலிம் பயங்கர ஒரு இன்ஃபர்மேட்டிவா இந்த ஜெனரேஷனுக்கோ எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி உள்ள சீக்வன்ஸ் தான் இருந்தது. அண்ட் என்டர்டெய்னிங்கா இருந்தது. எப்பவுமே போர் அடிக்கிற மாதிரி குனிஞ்சு உட்காரதுக்குலாம் இல்ல. ஒவ்வொரு செகண்டும் நம்மளுக்கு ஒரு ஸ்பார்க், நிறைய அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட், கனெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நம்ம ஓன் லைஃப் கனெக்டிவிட்டி இருந்துச்சு. அமேசிங்கான மூவி. இவ்வளவு அமைதியா இருக்க
இருக்காருங்க. ஆக்சுவலா படத்துல சும்மா பிளாஸ்ட் பண்ணிருப்பாரு. எங்க தலைவர் அமர் ஃபேன்ஸ் கிளப்போட ரசிகர்கள் நாங்க. So happy for him. ஆமா. ஏன்னா நம்மள ஒருத்தங்கல இருந்து வந்து இப்போ இவ்ளோ பெரிய ஒரு இன்ட்ரோ இவருக்கு கிடைச்சிருக்கு. அது கரெக்டான ஒரு மூவில கிடைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதுக்கு அவர் ஜிடிகிட்ட ஏதோ பண்ண மனசார சொல்றோம். ஐயா இன்னும் நீங்க நிறைய படம் பண்ணோம். ஃப்ரெஷ்ஷான ஒரு காமெடியன் ஐ திங்க் சினிமாக்கு கிடைச்சிருக்காங்க. சோ எல்லாரும் ப்ளீஸ். ஆமா. Thank you. பாப்கார்ன் ஒரு பெப்சி தான். இல்லங்க நிஜமா தான் சொல்றோம். Thank you. எனக்கு வாய்ப்பு கொடுத்த விக்னேஷ் கார்த்திக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஹாட்ஸ்பாட் 2ல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக ஹாட்ஸ்பாட்னாலே வந்து டிஃப்ரெண்டான ஐடியாலஜிஸ் எல்லாத்துமே அந்த ஆந்தாலஜிக்கல் இதில் இருக்கும். இதுவும் வியூவர்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக தேட்டர்ஸில் பாருங்க. டூ வாட்ச் ஹாட்ஸ்பாட் இன் தேட்டர்ஸ் நியர் யூ. தேங்க்யூ. ஹாட்ஸ்பாட் வந்து பயங்கரமா இருக்கு. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவி. ஸோ இந்த மூவி வந்து இங்க கொண்டு வந்து அவ்வளோ அழகா வந்து நரேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்தளவு நல்ல ஒரு காமிக்கலான ஒரு படம். கண்டிப்பா இந்த ஒரு இயருக்கு கண்டிப்பா ஒரு பெரிய படமா இருக்கும். அண்ட் மோரோவர் பாத்தீங்கன்னா வந்து இந்த படத்துல நிறைய சின்ன ஆர்டிஸ்ட்லாம் நல்லா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல நல்ல ஆர்டிஸ்ட நல்ல ஒரு விதமா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஓவராலா படம் குழுவுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். படம் நல்லா இருக்கு, வேற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. படத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது முக்கியமா நிறைய சீன்ஸ் வந்து அவ்வளவு அழகா நரேட் பண்ணிருக்காங்க. டைரக்டருக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். படம் பிரம்மாண்டமா இருக்கு. பெரிய இது போக படத்து டீமுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நண்பர் சிவகார்த்திகேயனை சிஎம் ஆக்கிட்டீங்களேப்பா. ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப பவர் பேக்டு என்டர்டைனிங் மூவி. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்போட எவால்வேஷனை பேஸாக கிரியேட் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு பூமர் வெஸ் ஜென்சி அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஹாட்ஸ்பாட் 3 வேற கியூ கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக இந்த படம் ஜென்சி கண்டிப்பாக பார்க்கணும். அதே போல் பேரண்ட்ஸும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி எவால்வ் ஆகுது, மோரோவர் அந்த ரிலேஷன்ஷிப்பில் புதுசாக இப்போ பேர் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த பேரு கூட விளக்கங்கள்லாம் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேரக்டர்ஸுக்கு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் அஸ்வின் அண்ட் புதிய ஒரு காமெடியன் கிடைச்சிருக்காரு அமரை வந்து கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்தணும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு. அதே போல் மற்ற நடிகர்கள் தம்பிராமையா சார் அண்ட் முக்கியமாக படத்தில் சாங்கே இல்லைன்ற ஒரு ஃபீலே இல்லை, அந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. ஸோ மறக்காமல் தியேட்டரில் வந்து பார்த்துருங்க.